வணக்கம். ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் தை வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள். இந்த வெள்ளிக்கிழமை அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சு எல்லாருக்கும் எல்லா விதமான நலங்களும் வளங்களும் கிடைக்கணும்னு நான் அன்னை மீனாட்சியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம திரிபுர பைரவி அப்படிங்கிற அம்பாளுடைய சொரூபத்துக்கு பூஜை பண்ண போகிறோம். இந்த சிலை இன்னைக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி திரிபுர பைரவி அப்படிங்கிற சொரூபம் தசமகா வித்யால ஒரு அம்சமாக கருதப்படக்கூடிய ஒரு சொரூபமாக இருக்காங்க. பட் ஆனால் தசமகா வித்யால நம்ம பார்க்கும்போது அதில் ஒரே ஒரு முகத்தோட ஒரே ஒரு திருமுகத்தோட அம்பாளை தரிசனம் பண்ணுறோம். ஆனால் இங்கே 5 முகங்கள் காயத்ரி தேவி மாதிரி ஒரு அம்சமும் மேலே சிரசுக்கு மேலே ஒரு அம்சம் ஒரு முகம் இருக்கிறதும் நாகர் கூட பிடிச்சிருக்கிறதும் இவங்க அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் பார்த்தீங்கன்னா குத்துக்கால் வச்சு தர்மசாஸ்திர ஐயன் உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இப்படி ஒரு கால் அம்சம் யோனியை காட்டக்கூடிய வகையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு திவ்ய ஸ்வரூபமாக இருக்குது. ஆனால் உடை ஆபரணங்கள் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் பார்ப்பாங்க, ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி 2 சிங்கங்கள் இருக்கிற மாதிரியும் கீழே ஒரு அசுரன் கிடக்கிற மாதிரி ஒரு ஸ்வரூபத்தில் தான் நமக்கு திரிபுர பைரவி அம்சத்தை பார்க்க முடியுது. இந்த பொம்மையை திரிபுர பைரவி அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆர்டிசன்ஸ் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸில் தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் திரிபுர பைரவிங்கிறது ஏக முகத்தோடு இருக்கக்கூடிய அம்சமாக தான் நான் பார்த்துருக்கேன். காயத்ரி தேவி கம்பைன் பண்ணி இருக்கிற மாதிரியும் கால் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் எல்லாம் ஒரு வித்தியாசமான அமைப்பாக இருக்குது. ஏதாவது ஒரு தெய்வ ஃபோட்டோவை வச்சு ரெஃபரன்ஸில் தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. இதை பற்றி கூடுதலான தகவல்கள் ஆர்டிசன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு உண்டான ஒரு புரிதலை வச்சு நான் திரிபுர பைரவி அம்சத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். த்ரீ அப்படிங்கிறது அதாவது 3 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்குது இல்லையா? திரிபுர பைரவி அப்படின்னா 3 உலகங்களையும் ஆளக்கூடியவளாக இருக்கிறாள். அதாவது பாதாள உலகம், பூ உலகம், வானுலகம் அப்படின்னு 3 உலகங்களையும் காத்து ரட்சிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய அம்பாளாக இருக்காங்க. பைரவிங்கிற திருநாமமே அழித்தலை குறிக்கக்கூடிய, அதாவது ஒரு கெட்ட விஷயங்களை அழிக்கக்கூடிய, ஒரு தீவினைகளை அழிக்கக்கூடிய ஒரு அம்சமாக தான் அம்பாள் சொரூப வழிபாட்டில் சொல்லுவாங்க. அதனால் பைரவி அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கோபாவேசமான ஒரு சொரூபமாக காட்சியளிக்கிற ஒரு அம்பாளாக தான் சித்தரிக்கப்படுது. ஆனால் இங்கே அம்பாள் நல்ல ஒரு அம்சமாக முகங்கள் கலையாக இருக்கிற மாதிரி, அதுவும் காயத்ரி தேவிக்கு எப்படி 5 முகங்கள் இருக்குமோ அந்த மாதிரி அமைப்பில் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, பஞ்சமுக சிவனுக்கு 5 முகங்கள் இருக்கும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு 5 தொழில்களை குறிக்கக்கூடிய வகையில் அந்த 5 முகங்களை சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே அம்பாளும் 5 தொழில்களை செய்யக்கூடியவளாக, படைக்கக்கூடியவளாக, காக்கக்கூடியவளாக, தீவினைகளை அழிக்கக்கூடியவளாக, அவளே ஒன்றை இன்னொன்றாக மறைக்கக்கூடியவளாக, அவளே அருளக்கூடியவளாக, அதாவது முக்தி மோட்சத்தை அருளக்கூடியவளாகவும் இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி நான் மனசில் என்னுடைய புரிதலில் எடுத்துட்ருக்கேன். இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை யாருக்கு தெரிஞ்சாலும் நிவர்த்தி பண்ணுங்க. நான் இந்த வருஷத்தினுடைய முதல் பொம்மையாக நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துக்கு வந்திருக்கிறதுனால நான் அம்பாளை இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமையில் வச்சு வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் இந்த அலங்காரத்தை பண்ணியிருக்கேன். நானே தொடுத்த அரளிப்பூ, வெள்ளை அரளி மாலையும் கனகாம்பரமும் அணிவிச்சிருக்கேன். கனகாம்பர தாரிணியாக இன்னைக்கு அம்பாள் இருக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. வெண்தாமரை, செந்தாமரை இதெல்லாம் நான் இன்னைக்கு வச்சுருக்கேன். 2 பக்கமும் படிவிளக்குகள் ஏற்ற போகிறேன். அப்புறம் வழக்கம் போல் சித்தி விநாயகருக்கு இன்னைக்கு சிறப்பு பூஜை செஞ்சுட்டு அகவல் படித்து அடுத்தது நான் அம்பாளுக்கும் 108 அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ணலான்னு இருக்கேன். எல்லாருக்குமே ஒன்று தோணும், கடம்பவன வாசினி எங்கே, முக்குருணி விநாயகர் எங்கே அப்படின்னு தோணும். கடம்பவன வாசினிக்கும் முக்குருணி விநாயகருக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுற நேரத்தில் அவங்க தரிசனம் தருவாங்க, எல்லாருக்கும் நல்லாசி புரிவாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். வாங்க இன்னைக்கான பூஜையை பார்க்கலாம். பெரும்பார கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குச பாசமும் கணபதியே நமக, மான்யாய நமக, மகன்மான்யாய நமக, மிருடாத்மஜாய நமக, புராணாய நமக, புருஷாய நமக, பூஷ்ணே நமக, புஷ்கரிணே நமக, புண்ணியகிருத்தே நமக, அக்ரகன்யாய நமகம், அக்ரபூஜ்யாய நமகம், அக்ரகாமினே நமக, மந்திரகிருத்தே நமகம், சாமீகர பிரபாய நமக, சர்வஸ்மை நமகம், சர்வோபாசியாய நமகம், சர்வகர்த்தரே நமகம், சர்வநேத்ரே நமக, ஓம் திரிபுர சுந்தரியை நமக, ஓம் சுந்தரியை நமக, ஓம் சௌபாகியவத்யை நமக, ஓம் கிளீங்காரியை நமக,
ஸ்கந்த ஜனன்யை நமக, ஓம் பராயை நமக, ஓம் பஞ்சதாட்சரியை நமக, ஓம் திரைலோக்கிய மோகனாதீசாயை நமக, ஓம் சர்வ சௌபாக்கிய வல்லபாயை நமக, ஓம் சர்வார்த்த சாதகாசியை நமக, ஓம் சர்வ ரக்ஷா கராதிகாயை நமக, ஓம் சர்வரோக ஹராதீசாயை நமக, ஓம் சர்வ சித்தி பிரதாசீசாயை நமக, ஓம் யோகினி சகாயை நமக, ஓம் ரக்தாங்கியை நமக, ஓம் சங்கரார்த்த சரீரின்யை நமக, ஓம் புஷ்பபானே திரிபுர பைரவியின் அருட்கடாட்சம் சகல ஜீவராசிகளுக்கும் கிடைச்சு உலகம் சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு நான் அன்னை மீனாட்சியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.